பேரண்ட்ஸ் காசுல பைக் வாங்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான் ரீல்ஸ் போடுறதெல்லாம் கேவலம். எஸ், ஐ செட் இட். See, உங்களுக்கு பைக்கு கார் ஆர் ஏதோ ஒரு பொருள் வாங்கி தராங்கன்னா பி ஜெனரஸ் அபவுட் இட் அண்ட் ஸ்டே ஹம்பிள். ட்ரீம் பைக், ட்ரீம் வேர்ல்ட் டூர், ட்ரீம் கார் இதெல்லாம் ட்ரீம்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இட் மே சவுண்ட் இம்பாசிபிள் நவ், பட் லேட்டர் ஆன் நீங்க அதை பாசிபிளா மாத்துவீங்கன்றதுக்கான ஒரு அஃபர்மேஷன் தான் இந்த ட்ரீம்ன்ற வேர்டு. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க தான் உங்க ட்ரீம்காக உழைக்கணும், உங்க பேரண்ட்ஸ் கிடையாது. பேரண்ட்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மேல அவங்க ட்ரீமை திணிக்க கூடாதுன்னு ஒரு தாட் இருக்கோ, அதே மாதிரி நீங்களும் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் உங்க பேரண்ட்ஸ் மேல திணிக்க கூடாது. பேரண்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன் நியூ திங்ஸ் until a certain stage. லைஃப் ஸ்கில்ஸ், பேசிக் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் தான் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நீங்க தான் நெக்ஸ்ட் உங்களை எப்படி பாத்துக்கணும்ன்றத யோசிக்கணும். அதை விட்டுட்டு 24 மாசம் இஎம்ஐ போட்டு வாங்கின வண்டிக்கு பேரண்ட்ஸ் டியூ கட்ட விட்டுட்டு ஜெயிச்சிட்டோம் மாறான் ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன் அதெல்லாம் கெத்து இல்ல. உங்க காசுல ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கி பஞ்சர் ஓட்டிட்டு ஓட்டினாலும் அது கெத்து தான். பேரண்ட்ஸ் கேட்டு ஒரு விஷயம் வாங்குறது தப்பு இல்ல, பட் அதை எந்த சிச்சுவேஷன்ல எப்போ கேட்கறோன்றது இருக்கு. அவன் பைக்கு அவன் வீடியோ போடுறான், உனக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன். அண்ட் இது பேட் இன்ஃபுளுன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் லைசன்ஸ் கூட வாங்காம எனக்கு பைக் வாங்கித்தான்னு போட்டு பேரண்ட்ஸை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் டு பி வெரி ஃபிராங்க், எனக்கு சுத்தமா பிடிக்கல.